ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ட்ராமாக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க. சரி வாங்க ட்ராமாக்குள்ளே போகலாம். ஸ்டார்டிங் சீன்ல குணால தான் காட்டுறாங்க. குணாலோட வீட்டுக்கு பரிமிஸ்டி 2 பேருமே அவங்கள மீட் பண்றதுக்கு வந்துருவாங்க. உடனே குணாலுக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கும். அவனும் அவங்கள வெல்கம்லாம் பண்ணிட்டு அவங்க கூட ஜாலியா விளையாண்டுட்டு இருக்கான். இது எல்லாத்தையுமே மாமியாக்காரங்களும் பாட்டியும் பார்த்துட்டு இருக்காங்க. என்ன சொல்றதுன்னே தெரியல. ஒரு பக்கம் சந்தோஷமா இருக்கு, ஆனா இன்னொரு பக்கம் பயமா இருக்கு. இதனால ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துட்டா என்ன பண்றது? எதுக்கு இந்த பசங்க இப்ப இங்க வந்தாங்க? இதனால ஏதாவது ப்ராப்ளம் ஆயிடுமோ, மௌலிக்கு தான் பிரச்சனையாகும் அப்படிங்கிற மாதிரிலாம் இவங்க 2 பேரும் கலந்து பேசிட்டு இருக்காங்க. அப்படியே இங்க இஷானை தான் காட்டுறாங்க. அவன் அவனோட வீட்டுக்கு போயிருப்பான். அவனுக்கு எங்க பார்த்தாலும் மௌலி நிக்கிற மாதிரியே இருக்கு. ஒருவேளை மௌலி வந்துட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்தா அது அவனோட பிரம்ம தான். உடனே யோசிக்கிறான், மௌலிட்ட நம்ம பேசலாமா அப்படின்னு சொல்லிட்டு. அவ திட்டினது எல்லாமே அவனுக்கு ஞாபகம் வருது. நம்ம ஏன் பேசணும், அவ மேல தானே தப்பு, அவளே ஃபர்ஸ்ட் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு கோவமா அந்த இடத்த விட்டு போயிடறான். இங்க அப்படியே மௌலியை தான் காட்டுறாங்க. அவளும் இஷானை பத்தியே நினைச்சிட்டு இருக்கா. இப்படிதான் அவனை நம்ம சமாதானப்படுத்துறது, அவனும் நம்மள புரிஞ்சுக்க மாட்டானே அப்படிங்கிற மாதிரி ரொம்ப திங்க் பண்ணிட்டே இருக்கா. அப்பதான் யாரோ ஒருத்தவங்க உங்களுக்கு பொக்கே கொடுத்துருக்காங்க மேம் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவர் கொடுத்துட்டு போறாரு. அதுல கவிதை வேற எழுதியிருக்காங்க. ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு கவிதை எல்லாம் எழுதியிருக்காங்க. அதெல்லாம் பார்க்கும்போது அவளுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இது கண்டிப்பா இஷான் தான் இருக்கும். இஷான் என்ன சமாதானப்படுத்துறதுக்காக தான் இந்த மாதிரி பொக்கே அனுப்பியிருக்கான். அதுவும் எனக்கு பிடிச்ச ஃப்ளவர்ஸ் எல்லாம் கொண்டு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப எக்ஸைட்டிங்கா இருக்கா, சந்தோஷமா. அந்த நேரத்துல கரெக்டா காலும் அடிக்குது. உடனே அதை ரொம்ப சந்தோஷமா அட்டென்ட் பண்ணிட்டு, எனக்கு தெரியும் நீ எனக்காக தானே இதெல்லாம் பண்ண, நான் சமாதானம் ஆயிட்டேன். அது மட்டும் இல்ல, எனக்கு ரொம்ப பிடிச்ச ஃப்ளவர்ஸ் எல்லாம் எனக்கு அனுப்பியிருக்க, பார்க்கவே ரொம்ப ஃப்ரெஷ்ஷா ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லி ரொம்ப ஹாப்பியா பேசிட்டு இருக்கா. ஆமா, நான் அனுப்பாம வேற யாரும் அனுப்போம் அப்படிங்கிற மாதிரி ஒரு குரல். அது வேற யாரும் இல்ல, அது நம்ம குணால் தான். குணாலோட வயசை கேட்டு இவளுக்கு பயங்கர ஷாக்கா இருக்கும். என்னடா அது, நம்ம இஷான் தான் அனுப்புனான்னு நினைச்சோம், இப்ப என்னன்னா இந்த பொக்கேவை அனுப்புனது குணால் ஆகுற மாதிரி அவன் ஷாக் ஆகி அப்படியே பார்த்துட்டே இருக்கா. என்ன மொழி, அந்த பொக்கே உனக்கு பிடிச்சிருக்கா? நீ அவசர அவசரமா ஹாஸ்பிட்டல் கிளம்பி போயிட்ட. ஸோ உன்னை பார்க்கணும் போல இருந்துச்சு, அதனாலதான் நான் இந்த மாதிரி உனக்கு சர்ப்ரைஸா உனக்கு கொடுக்கலான்னு நினைச்சேன். உனக்கு சந்தோஷம் தானே? சீக்கிரமா வீட்டுக்கு வந்துரு அப்படிங்கிற மாதிரிலாம் ரொம்ப ரொமான்டிக்கா பேசிட்டு இருக்கான். இவளுக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. ஓகே குணால், நான் வீட்டுக்கு பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு போனையும் வச்சிடுறா. அதோட வீட்டுல தான் காட்டுறாங்க. இங்க பரிமிஸ்டி 2 பேருமே அங்கிள் அங்கிள் எங்களுக்கு ஐஸ்கிரீம் சாப்பிட போல இருக்கு, ப்ளீஸ் எங்களை கூட்டு போறீங்களா அப்படிங்கிற மாதிரி ரொம்ப அடம் பிடிக்கிறாளுங்க. உடனே இவனும் சரி வாங்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேருக்கும் ஐஸ்கிரீம்லாம் வாங்கி கொடுத்து நிறைய சாப்பாடுலாம் வாங்கி கொடுத்து அவங்க கிட்ட ஜாலியா பேசிட்டு இருக்கான். அப்பதான் அவளுங்க 2 பேரும் சொல்றாளுங்க, இந்த மாதிரி உங்களுக்கு தெரியுமா, உங்களுக்காக மௌலி ஆண்டி இருக்காங்கல்ல, அவங்க ஒரு சர்ப்ரைஸ் வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்ல. அவனுக்கு ஒண்ணுமே புரியல. என்ன சொல்ற, மௌலி எனக்காக சர்ப்ரைஸா? இதை என்கிட்ட கூட அவ சொல்லையே, உங்ககிட்ட யார் சொன்னா அப்படின்னு கேட்டா, எங்களுக்கு தெரியும், மௌலி ஆண்டி பேசிட்டு இருந்ததை நாங்க கேட்டோம். இந்த பாருங்க அங்கிள், இந்தாங்க அந்த வீட்டோட கீயை நான் எடுத்துட்டு வந்துட்டேன். இந்த கீயை வச்சுட்டு நீங்க நான் சொல்ற அந்த பிளாட்ல போய் பாருங்க, அங்க உங்களுக்காக சூப்பரான இதை சர்ப்ரைஸ் பிளான் பண்ணி வச்சிருக்காங்களாம். நீங்க கண்டிப்பா அங்க போய் பார்க்கணும் அங்கிள் அப்படிங்கிற மாதிரிலாம் ஆசையை தூண்டுற மாதிரி சொன்ன உடனே இவனுக்கு ஒண்ணுமே புரியல. ஒரு உண்மையா இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் சந்தோஷப்படுறா. சரி வாங்க போலாம் போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனு கார்ல அழைச்சிட்டு போயிட்டு இருக்கான். இங்க வீட்டுல மாமியாக்காரங்களை காட்டுறாங்க. பசங்களை தேடி பாக்குறாங்க, பசங்க காணும். அப்ப வேலைக்காரி இருக்கா, வேலைக்காரிட்டையும் கேட்கிறா, இந்த மாதிரி பரிமிஸ்டி எங்க போனாங்க அவனுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டா, எனக்கு தெரியாது, எங்க போனாங்கன்னு தெரியலையே அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே இவருக்கு ரொம்ப பயமா இருக்கு. என்னடா அது, குழந்தைங்களை காணுமே அப்படின்னு சொல்லிட்டு உடனே மௌலிக்கு கால் பண்ணி எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த பாருமா, என்னன்னே தெரியல, குணால் கூட இந்த வீட்டுலதான் பசங்க 2 பேருமே இருந்தாங்க. இப்ப நான் தான் தேடி பாக்குறேன், அந்த 2 பேரையுமே காணும். 2 பேரும் எங்க போனாங்கன்னே தெரியலமா. நானும் கால் பண்ணி பார்த்தேன், 2 பசங்களுமே அட்டென்ட் பண்ண மாட்டாங்க. நீ எப்படியாவது அவங்களை கண்டுபிடிச்சு கூட்டு வா அப்படிங்கிற மாதிரி பயந்துகிட்டு பேசுறாங்க. இதை கேட்ட மௌலிக்கு பயங்கர ஷாக் ஆகுது. என்னமா சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஓகேம்மா நான் தேடி பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் எங்க பார்த்தாலும் கார்ல போயிட்டு பசங்களை தேடிட்டே இருக்கா. சரி குணாலுக்கு கால் பண்ணலாம், குணால் கூட மேபி இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு குணாலுக்கு கால் பண்ணும்போது உடனே குணாலும் அந்த கால் அட்டன் பண்ணலான்னு போறான். டக்குன்னு பரி சொல்றா, அந்த பாருங்க அங்கிள், நீங்க இந்த மாதிரி போனை அட்டன் பண்ணாதீங்க, அப்போ நீங்க பேசிட்டீங்கன்னா
அப்புறம் ஆன்ட்டி வந்து கண்டுபிடிச்சிருவாங்க. அவங்க இந்த சர்ப்ரைஸ் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இந்த விஷயத்த நான் தான் சொன்னேன்னு தெரிஞ்சுச்சுன்னா, அவங்க என் மேல கோவப்படுவாங்க. அதனால நீங்க ஃபோன அட்டெண்ட் பண்ணாம, நீங்க அந்த வீட்டுக்கு போய் பாருங்க அப்படிங்கிற மாரி சொல்ல, அவனும் சரி அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கான். அத விட அந்த பசங்களும் சொல்றாங்க, இந்த மாரி இதோ இந்த இடத்துல நிறுத்துங்க. நாங்க வந்து எங்க அப்பா கூட போயிடுறோம். நீங்க வந்து அந்த ஃப்ளாட்டுக்கு போங்க அப்படிங்கிற மாரி சொல்ல, சரின்னு சொல்லிட்டு அவனும் அந்த 2 பசங்களையும் இறக்கி விடுறான். பார்த்தா வந்து ரோடா இருக்கு. என்னம்மா நடு ரோட்ல வந்து நிக்கிறீங்களே, உன்னோட அப்பா வந்து எப்போ வருவாங்க? அவர் வர வரைக்கும் நான் நிக்கிறேன் அப்படின்னு சொல்ல, இல்ல அங்கிள் நாங்களே போயிடுவோம். அப்பா கொஞ்ச நேரத்துல வந்துருவாரு. ஃபோன் பண்ணி சொன்னாரு. நீங்க ஃபர்ஸ்ட் போங்க நாங்க பாத்துக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி குணால அனுப்பி வச்சிடுறாங்க. ஆக்சுவலி வந்து பரியோட பிளானே வந்து இதுதான். நந்தினியோட வீட்டுக்கு வந்து குணால் போகணும். அப்ப அவனுக்கு பழைய விஷயம்லாம் ஞாபகம் வந்துருங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு பிளான் போட்டிருப்பா. அது தெரியாம குணாலும் அங்க போயிட்டு இருக்கான். அப்புறம் வந்து இங்க மோலி வந்து கால் பண்ணிட்டே இருப்பா. அப்புறம் மிஸ்டிக்கு கால் பண்ண உடனே மிஸ்டி அட்டன் பண்ணிடுவா. இல்ல மிஸ்டி எங்க இருக்க? நான் எவ்வளவு பயந்துட்டு தெரியுமா? அப்புறம் பரிவும் கூட தானே இருக்கா அப்படின்னு கேட்க, ஆமாம்மா நாங்க 2 பேரும் ஒன்னா தான் இருக்கோம். குணால் அங்கிள் கூட தான் இருந்தோம் அப்படின்னு சொல்ல, அப்படியா? நான் குணாலுக்கு கால் பண்ணனே அவன் எடுக்கவே இல்லையே. சரி நீங்க எங்க இருக்கீங்கன்னு சொல்லுங்க நான் வரேன் அப்படின்னு சொல்ல, அப்பதான் வந்து மிஸ்டி எல்லா விஷயத்தையும் சொல்லிடுறா. இந்த பாருங்கம்மா உங்களுக்கும் இஷானா பாக்கும் சண்டை வருதுன்னு சொல்லிட்டு மிஸ்டி ஒரு பிளான் போட்டிருக்கா. என்ன மாதிரி வந்து நந்தினி ஆண்டி இருக்காங்கல்ல, அவங்களோட வீட்டுக்கு வந்து குணால் அங்கிளை வந்து வைக்கணுங்கிறதுக்காக நாங்க 2 பேரும் வெளில கூட்டு வந்தோம். நீங்க ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்கறதா சொல்லி அந்த வீட்டுக்கும் நாங்க அனுப்பி வச்சுட்டோம். இப்ப அந்த வீட்டுக்கு தான் அவர் போயிட்டு இருக்காரு. நந்தினி ஆண்டி வீட்டுக்கு மட்டும் அவர் போனாருன்னா வந்து பழைய விஷயங்கள் எல்லாமே அவருக்கு ஞாபகம் வந்துருங்கிறதுக்காக தான் பரி இப்படி பிளான் பண்ணாமா அப்படிங்கிற மாதிரி சொல்ல இவளுக்கு பயங்கரமா ஷாக் ஆகுது. உங்களுக்கு என்ன பைத்தியமா, எதுக்கு இப்பெல்லாம் பண்றீங்க என்கிட்ட சொல்லாம அப்படின்னு சொல்லிட்டு வேகமா வந்து நந்தினியோட பிளாட்டுக்கு தான் வந்து அவளும் போறா. அதே சமயம் இங்க குணால காட்டுறாங்க. அவனும் ரொம்ப ஆசையா எக்ஸைட்டிங்கா நந்தினியோட பிளாட்டுக்கும் போறான். அந்த வீட்டை நெருங்க நெருங்க அவனுக்கு பழைய ஞாபகங்கள் கொஞ்சம் கொஞ்சமா வந்து வந்து போகுது. யாரோ ஒரு பொண்ணு கூட இவன் நெருக்கமா இருக்கிற மாதிரி இருக்கு. ஆனா அந்த பொண்ணோட முகம் வந்து அவனுக்கு தெரியவே இல்லை. ஆனா ஆக்சுவலி நந்தினி இவனும் ரொம்ப ரொமான்டிக்கா இருந்திருப்பாங்கல்ல, அந்த மூமெண்ட்ஸ் தான் வந்து இவனுக்கு ஞாபகம் வருது. ஆனா வந்து அது பிளர் ஆன மாதிரி இருக்கு. எதுவுமே கிளியராவே தெரியல. உடனே வந்து அந்த வீட்டோட உள்ளாக்கையும் போறான். அவனுக்கு அப்படியே தலையே சுத்துற மாதிரி இருக்கு. நிறைய ஞாபகங்கள், நந்தினியோட ஞாபகங்கள் வந்துட்டே இருக்கு. அப்படியே தலையில கையை வச்சுட்டு அப்படியே வந்து இருக்கான். பரி மிஸ்டி 2 பேருமே எப்படியும் வந்து அவனுக்கு முன்னாடியே அந்த வீட்டுல வந்து உட்கார்ந்துருப்பாளுங்க ஒளிஞ்சுக்கிட்டு. கண்டிப்பா அப்பாக்கு எல்லாமே ஞாபகம் வந்துடும். என்னோட அப்பா எனக்கு திரும்ப கிடைச்சிருவாரு, நீ வேணா பாரு அப்படிங்கிற மாதிரி பரியும் வந்து மிஸ்டிட்ட வந்து சொல்லிட்டு இருக்கா. அதோட எங்க மௌலி கார்ல வந்துட்டு இருக்கும்போது இஷானுக்கு கால் பண்ணி சொல்லிட்டு இருக்கா, இந்த மாதிரி வந்து இந்த பசங்க 2 பேரும் என்ன பண்ணிருக்காங்க தெரியுமா? இந்த மாதிரி குணாலுக்கு பழைய விஷயம்லாம் ஞாபகம் பண்ணுங்கிறதுக்காக நந்தினியோட பிளாட்டுக்கே வந்து அவங்கள அனுப்பி வச்சிருக்காங்க. அவன் மட்டும் அந்த பிளாட்டுக்கு போனானா அவனுக்கு பழைய விஷயங்கள் ஞாபகம் வரும். இதனால அவனோட உயிருக்கே ஆபத்து இருக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லும் போது உடனே அவனும் ஷாக்காரா, என்ன சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் காரணம் நீ தான் விஷான். நீ வந்து அந்த பசங்களை வந்து அந்த வீட்டுக்கு கூட்டு வராம இருந்திருந்தா, குணால பார்க்க விடாம தடுத்திருந்தா இந்த மாதிரிலாம் நடந்திருக்காதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் இஷான் மேல இவ கோவப்பட்டு தான் பேசிட்டு இருக்கா. போதும் மோலி, எதுக்கு எடுத்தாலும் என்னையே வந்து காரணம் சொல்லிட்டு இருக்காது அப்படிங்கிற மாதிரி 2 பேரும் அந்த இடத்துலயே ஃபைட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அப்படியே எங்க குணால காட்டுறாங்க. அவனும் ஒவ்வொரு அடியா எடுத்து வைக்கிறான். அவனுக்கு வந்து நிறைய ஞாபகம் வந்துட்டே இருக்கு. அப்படி தலை சுத்துற மாதிரி இருக்கு. நல்ல வேலை கரெக்டா அந்த நேரத்துக்கு வந்து மௌலி வந்து வந்துடுறா. குணால் இங்க என்ன பண்ற அப்படின்னு கேட்க, உடனே அவன் சொல்றான், இல்ல நீ ஏதோ சர்ப்ரைஸ் வச்சிருக்கன்னு சொல்லிட்டு அந்த பரி மிஸ்டி 2 பேர் சொன்னாங்க, அதனால தான் நான் வந்தேன். ஆனா இங்க வந்த உடனே வந்து எனக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது. என்னென்னமோ ஞாபகம் வருது. யாரோ ஒரு பொண்ணு கூட நான் நெருக்கமா இருக்கிற மாதிரி இருக்கு. ஆனா எதுவுமே எனக்கு ஞாபகமே வரல. அப்புறம் வந்து எனக்கு ஒரு மாதிரி பிளர் ஆன மாதிரி இருக்கு. அந்த பொண்ணு யாருன்னு கூட எனக்கு சரியா தெரியல மோலி அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னா, நீ ஃபர்ஸ்ட் வெளில வா அப்படின்னு சொல்லிட்டு அவனை வெளில கூட்டு வந்து, இந்த பாரு எதா இருந்தாலும் நம்ம வீட்டுல போய் பேசிக்கலாம், நீ ஃபர்ஸ்ட் வீட்டுக்கு போ நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனை அனுப்பி வச்சுட்டு அதோட உள்ளாக்க வரா. வந்தா பரி மிஸ்டி 2 பேரும் அங்க இருக்காளுங்க. பார்த்த உடனே அவளுக்கு செம்மையா கோவம் வருது. அங்க 2 பேருக்கு என்ன பைத்தியமா? ஏன் பரி இப்படி பண்ணிட்டு இருக்க? இதனால உன்னோட அப்பாவோட உயிருக்கு ஆபத்து வர்றதுக்கு எவ்வளவு வாய்ப்பு இருக்கு தெரியுமா? அதனால தானே நாங்க வந்து எந்த விஷயத்தையும் அவன்கிட்ட சொல்லாம மறைச்சிட்டு இருக்கோம். இப்ப நீ இந்த மாதிரிலாம் வந்து கட்டாயப்படுத்தி அவருக்கு வந்து பழைய விஷயங்களை நீ ஞாபகப்படுத்தணும்னு நினைச்சினா அப்புறம் உன்னோட அப்பா ரொம்ப சீரியஸான கண்டிஷனுக்கு போயிடுவாரு. அப்புறம் அவரை யாராலையுமே காப்பாற்ற முடியாது. தயவு செஞ்சு புரிஞ்சுக்க. இனிமே என்ன கேட்காம நீங்க 2 பேரும் இந்த மாதிரி எந்த வேலையும் பார்க்க கூடாது, புரியுதா அப்படிங்கிற மாதிரி அவங்க 2 பேரையும் வார்னிங் பண்ணி திட்டி விட்டுட்டு அவளும் அவனை கூட்டிட்டு வீட்டுக்கு போறா. அங்க போய் உட்கார்ந்த உடனே அவன் தலையில கையை வச்சுட்டு உட்கார்ந்துருக்கான். எனக்கு என்ன சொல்றதுனே தெரியல. அந்த வீட்டுக்கு நான்
போனோனே எனக்கு நெறைய ஞாபகம் வந்துச்சு. ஆனா வந்து அந்த பொண்ணோட முகம் எனக்கு ஞாபகமே வரல. யார் அந்த பொண்ணு? அப்புறம் அந்த வீடு வந்து நான் இதுவரைக்கும் பார்த்ததே இல்லையே! அது யாரோட வீடு? அப்படிங்கிற மாரிலாம் அவ கேள்வி மேல கேள்வி கேட்கிறா. அங்க இருக்கிறவங்க எல்லாருக்குமே வந்து என்ன பண்றதுன்னே தெரியல. என்ன சொல்றதுன்னே தெரியாம முழிச்சுட்டு இருக்கும்போது, மோனி தான் சொல்றா, "என்ன குணால் நீ இப்படி சொல்லிட்டு இருக்க? ஏதோ ஒரு பொண்ணுன்னு சொல்ற. அந்த பொண்ணு வேற யாரும் இல்ல. நான் தான். நம்ம 2 பேர் தான். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கொஞ்சம் தனியா இருக்கலாம். பிரைவசியா இருக்குங்கிறதுக்காக அந்த வீட்ல போய் நம்ம ஸ்டே பண்ணிட்டு இருந்தோம். அப்ப நமக்குள்ள நெறைய வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். நெறைய ரொமான்டிக்லாம் நடந்திருக்கும்ல. அதுதான் உனக்கு ஞாபகம் வருது. வேற ஒண்ணும் இல்ல. நீ ரொம்ப ஸ்ட்ரெஸ் எடுத்துக்காத." அப்படிங்கிற மாரிலாம் அவ சொல்றா. "இல்ல அ அப்போ எனக்கு ஒண்ணுமே ஞாபகம் வரல மோலி. ஒருவேள அது நீயா இருந்தா எனக்கு தோணியிருக்குமே. ஆனா எனக்கு அது வேறு யாரோங்கிற மாரி தான் ஃபீல் ஆகுது. எனக்கு ஒண்ணுமே புரியல." அப்படிங்கிற மாரி ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆயிட்டு இருக்கான். "நீ இந்த பாரு, நீ கொஞ்சம் அமைதியா இரு. எதா இருந்தாலும் நம்ம அப்புறம் பேசிக்கலாம் வா. வந்து ரெஸ்ட் எடு." அப்படின்னு சொல்லிட்டு அவன கூட்டிட்டு போயிடுறா உள்ளாக்க. அதோட அடுத்த நாள் வந்து இந்த மாரி டாக்டர போயிட்டு மீட் பண்றாங்க. இந்த மாதிரி வந்து பசங்க 2 பேரும் இப்படி பண்ணிட்டாங்க. அவனுக்கு பழைய விஷயம்லாம் ஞாபகம் வரணுங்கிறதுக்காக இந்த மாரி ஒரு விஷயம் பண்ணிட்டாங்க. இதனால அவனுக்கு ஏதாவது பிரச்சனையா டாக்டர்? அவனுக்கு எப்பதான் வந்து பழசுலாம் ஞாபகம் வரும்? அப்படிங்கிற மாரிலாம் கேட்டுட்டு இருக்கும்போது, அப்பதான் அவரு சொல்றாரு, "இந்த பாருங்க, அவருக்கு வந்து நீங்களே கட்டாயப்படுத்தி இந்த மாரி பழைய விஷயங்கள ஞாபகப்படுத்தவே கூடாது. அவர நீங்க நல்ல விதமா கவனிச்சுக்கிட்டீங்கன்னா, கொஞ்ச நாள்ல அவரும் குணமாயிட்டு, அவருக்கும் பழைய விஷயங்கள் தன்னால ஞாபகம் வந்துரும். நீங்க அவருக்கு ரொம்ப பிரஷர் குடுத்து, ஸ்ட்ரெஸ் வந்து குடுத்தீங்கன்னா, கண்டிப்பா அவரு வந்து ரொம்ப கோமா ஸ்டேஜுக்கு போறதுக்கு கூட அதிக வாய்ப்பு இருக்கு. நீங்க தான் பார்த்து பத்திரமா ஜாக்கிரதையா அவர வச்சுக்கணும். கேர்ஃபுல்." அப்படிங்கிற மாரிலாம் வார்னிங் பண்றாரு. இத கேட்கும்போது அவங்களுக்கும் ஒரு மாதிரி பயமா தான் இருக்கு. என்னடா பண்றதுன்னு தெரியாம நம்ம மூளையும் முழிச்சிட்டு இருக்கா. அதோட இந்த பாட்ட நம்ம முடிச்சுக்கலாம். இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நாளைக்கு பார்க்கலாம். அதுவரைக்கும் என்னோடு காத்திருங்கள். பை ஃபிரெண்ட்ஸ்.